ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் 30% தான். மீதி 70% கம்யூனிகேஷனும் பாடி லாங்குவேஜ் மூலமாக தான். உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் சிராஜ் முனீரா, சைக்காலஜிஸ்ட். வெல்கம் டு இன்சைட் த மைண்ட். ஒருத்தர் உங்ககிட்ட பொய் சொல்கிறாரா இல்லை உண்மையை சொல்கிறாரான்னு அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் முன்னாடி ஒருத்தர் இருக்கிறப்போ அவரோட போஸ்டரை பார்த்தாலே அவரோட மனசை படிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த சைக்காலஜி ஆஃப் பாடி லாங்குவேஜ். இப்போது இந்த பாடி லாங்குவேஜோட 4 சீக்ரெட்ஸை பார்க்கலாம். சீக்ரெட் நம்பர் 1, ஐ கான்டாக்ட். ஒருத்தர் உங்கள் கண்களை பார்க்காம வேறு எங்கேயோ பார்த்து பேசுகிறாரா? அது இன்செக்யூரிட்டி இல்லை பொய் சொல்கிறதுக்கான அடையாளமாக கூட இருக்கலாம், இல்லை பயப்படலாம். அதுவே நேச்சுரலாக ஸ்டடியான ஐ கான்டாக்ட்னா அதுதான் கான்ஃபிடென்ட்டுக்கான சைன். சீக்ரெட் நம்பர் 2, ஹேண்ட் மூமெண்ட்ஸ். ஒருத்தரோட கைகள் தான் கான்ஃபிடென்ஸ், ஹானஸ்டி, அப்புறம் நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் காட்டுறது. ஒருத்தர் பேசும்போது அவருடைய கைகள் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா இவர் ஜென்யூன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுவே அவருடைய கைகளில் அவர் மடக்கி இல்லை அவருடைய ஆர்ம்ஸை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா அது ஒரு டிஃபென்சிவ்னஸ் அதை குறிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சீக்ரெட் நம்பர் 3, போஸ்டர். அதாவது ஒருத்தருடைய நிற்கிற, உட்காந்துருக்கிற, நடக்கிற உடல் அமைப்பை தான் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நிமிர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா அது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸோடைய அடையாளம். ஒருத்தர் தாழ்ந்து குனிந்த நிலையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய பயம், லோ கான்ஃபிடென்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மையை கூட காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சீக்ரெட் நம்பர் 4, ஸ்மைல். ஜென்யூனாக அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சீக்ஸ்லையும் ஐ மூமெண்ட்ஸ்லையுமே தெரிஞ்சிடும். இது ஃப்ரெண்ட்லி அண்ட் ட்ரஸ்ட் வர்தின்னு நம்ம சொல்லலாம். இதுவே அவங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் அவங்களுடைய லிப் மூமெண்ட்டில் தான் அவங்களுடைய ஸ்மைல் இருக்கும். இதில் நிறைய எமோஷன்ஸ் மறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போது இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடி லாங்குவேஜில் சிக்னலில் மட்டுமே நம்ம பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் காம்பினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணிங்கன்னா மனிதனுடைய மனசை 70% புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நான் சிராஜ் முனீரா, சைக்காலஜிஸ்ட். இது இன்சைட் த மைண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.